Hey all, assalamu alaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கோல்ட் பர்ச்சேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கிறதும் தம்ப்நெயில்ல பார்க்கிறது வச்சுமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு பார்க்க போற vlogல நான் ரெண்டு சீக்வென்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். என்ன அப்படினா ஷார்ஜா அண்ட் துபாய் ரெண்டு இடத்துலயுமே கோல்ட் பர்ச்சேஸ் பண்றது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்க பண்ணா நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கும், அண்ட் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்க வீடியோல ஷோ பண்ண போறேன். அண்ட் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ இருக்கிற விலைவாசி டைம்ல பாத்தீங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்றதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனாலுமே நான் புதுசா பர்ச்சேஸ் பண்ண போல ஆல்ரெடி இருக்க ஓல்டு கோல்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறேன். அதுமே ரொம்ப நெசசரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால மட்டுமே கோல்டு பர்ச்சேஸ் போனோம்னா நம்ம ஒரு ஷாப் மட்டும் விசிட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஷார்ஜால இருக்க நிறைய ஷாப்ஸ் விசிட் பண்ணியிருந்தோம். ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த மெகா ஸ்டார் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்க நான் பார்க்க போனது பாத்தீங்கன்னா கருகமணி ரொம்ப தொஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு போயிருந்தேன். இந்த தடவை நான் பார்க்க போன டிசைன் இந்த மாதிரி முகப்பு வச்சு மாதிரி வாங்கலாம், ஆனா முஸ்லிம்ஸ் போடுற மாதிரி அப்படின்னு காட்டுறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பைரல் இருக்கிற மாதிரி பால்ஸ் இருக்கிற மாதிரி மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்களா. செயினுமே ரொம்ப பிளைனா இருந்தது. நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் கொஞ்சம் டிசைனா இருக்கிற மாதிரி செயின் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தனியா நம்ம முகப்பு டிசைன் கேட்லாக் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செயின் மட்டும்தான் அங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே அங்க இருந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே ஒன்னொன்னா உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸா இருந்துச்சு. நிறைய நியூ மாடல், பாம்பே மாடல், ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி இந்த பேங்கிள்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் செயினுக்குமே பாத்தீங்கன்னா 0% தான் சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா. ஸோ நாங்கள் அதனால தான் போயிருந்தோம். ஆனா நம்ம புதுசா வாங்கும் போது அந்த 0%ன்றது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு முக்காவாசி பர்சன்டேஜ் அந்த ஓல்டு கோல்டுலேயே எனக்கு போயிருச்சு. டஸ்ட் அது இது நிறைய கழிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க கையில வச்சிருக்காங்கல்ல, அதான் என்னோட செயின். அது ஃபுல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணிட்டு எனக்கு நியூ செயினா நான் மாத்தி வாங்கியிருந்தேன்னா, ஸோ அதுதான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இதே விலாக்ல பாத்தீங்கன்னா கொலுசு வாங்கின சீக்வன்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட ஓல்டு கோல்டு பாத்தீங்கன்னா 5 பவுன் கிட்ட இருந்தது. பட் எனக்கு அங்க எடை போயிருந்தது 1/4 கிராம் கிட்ட கம்மியா தான் போயிருந்துச்சு. எல்லாமே டஸ்ட் அது இதுன்னு கழிச்சது போக. ஸோ நான் 4 பவுன்ல செயின் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் முகப்பு 1 பவுன்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியால தான் போயிருந்தேன். நான் வாங்கியிருந்தது 4 பவுன் செயின் தான். எல்லாமே இந்த வீடியோட எண்ட்ல நான் வாங்கியிருக்க ரெண்டு திங்ஸுமே போட்டோஸாவும் வீடியோஸாவும் நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. ஷார்ஜா ப்ரிஃபர் பண்ணும்போது நம்ம அஜ்மான்ல இருக்கோம், இல்லை ஷார்ஜா சரௌண்டிங்லேயே இருக்கோன்றவங்க நம்ம ஷார்ஜாவே ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கவே நிறைய ஆஃபர்ஸ் போடுற டைமா அந்த ஷாப்ல உள்ள நம்பர் நம்ம கொடுத்துட்டு வந்திருந்தோம்னா அவங்களே அப்டேட் பண்றாங்க எஸ்எம்எஸ் மூலமா. நமக்கு அட்வான்டேஜ். ஸோ அங்கேயே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடும்போது நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அதையும் தாண்டி நமக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி துபாய் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்திருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துபாயில் நான் ஒரு 4-5 குட்டி ஷாப் அந்த கோல்டு லேண்ட் அந்த பில்டிங்ல உள்ள குட்டி ஷாப்ஸ் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ கொலுசு பக்கம் வந்ததுனால எனக்கு அதில் எதுவுமே கலெக்ஷன் செட் ஆகல. எல்லாருமே நீங்க கேட்லாக் மூலமா நீங்க கொடுத்துட்டு போங்க, ஸோ அதுதான் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆங்க்லெட்ன்றதுனால கம்மி கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஜோய் ஆலுகாஸ்ல நல்ல கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அட் த சேம் டைம் நாங்க போன அன்னைக்கு 50% ஆஃபர்ஸ் வேற போயிட்டு இருந்ததா. ஸோ எங்களுக்கு அது ஒரு லக்கு மாதிரி அமைஞ்சது. கஸ்டமைஸ் தான் பண்ணி தருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. எனக்கு ஜோய் ஆலுகாஸ்ல ரெடியா வாங்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அங்க ப்ரிஃபர் பண்ணேன். நானும் கொலுசுமே ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு அன்னைக்குள்ள ரேட்டிங்கே எடுத்திருந்தாங்க. அண்ட் இங்க யூஏல வாங்கினதா இல்லை இந்தியாவில் உள்ளதா அப்படின்றதையும் 24 கேரட்டா இல்ல 916 இல்லன்றதை செக் பண்ணாங்க. எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிப்பீங்கன்னு தெரியாது. இந்த ஜுவல் ஷாப் போனா மட்டும் நம்ம வாங்கின பொருள் தவிர மற்ற பொருள் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் வந்தா என்ன அப்படின்னு தானே நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் போயிருந்தேன். அதுவும் இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு அதெல்லாம் அது பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. நான் ரீசெண்டாக கூட பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன்னா ஐயோ மொக்கையா வாங்கியிருக்கோமே அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி
மாதிரி நம்ம இந்த செட்டுலாம் போடுறோம்ல அதுவும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ரிங்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லாம் போட்டுக்கிற மாதிரி, அப்புறம் ஆங்க்லெட் டிசைன், அப்புறம் கருகமணி அதுலலாம் வந்துட்டு டிசைன்ஸ் இருந்தது. ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டும் சரி, ரோஸ் கோல்டும் சரி, நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. பிரேஸ்லெட்டும் வந்து சிம்பிள் ஒர்க்கு, கிராண்டான ஒர்க்கு, ஃபங்க்ஷன் ஒர்க்கு, அந்த மாதிரி நல்ல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபைனலாக அங்கேயும் பில்லிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பொதுவாக லேடிஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் ஏறி இறங்கி பார்த்ததோட அதை ஃபைனல் பண்ண மாட்டோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு நம்ம அங்கே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பேசிட்டோம், பர்சன்டேஜ்லாம் குறைக்க சொல்லி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு தடவை அப்படிதான் பண்ணி, நான் அப்போதான் அந்த டைம்ல தான் கொஞ்சம் மொக்கையான பேங்கிள்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுதான் என்னோட வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உஷாராயிட்டேன். எந்த ஷாப் போனாலும் சரி, ஒரு 4-5 ஷாப் ஏறி இறங்குவோம், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே தான் டிசைட் பண்ணுவேன். அண்ட் ஃபேமிலிலையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செயின் வாங்கின ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை முடிச்சுட்டே இந்த டின்னருக்கு வந்தாச்சு. நான் வந்துட்டு கொலுசோட சீக்வன்ஸையும் ஆட் பண்ணுவோன்றதுனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து டின்னருக்கு இந்த ஸ்பாட் போயிருந்தோம். இது வந்து ஸ்பாட் கிரில். நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து பர்சனலி எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. பட் ஓகே, நம்ம சாப்பிட்லாம், கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லான்ற மாதிரி இருந்தது. அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த நான் லாஸ்ட்டாக அந்த செயின் வாங்க போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மெகா ஸ்டாரில் வந்து அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து இங்கே போகலாம், இங்கே நல்லாயிருக்குன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நாங்களுமே வந்து ஹாஃப் கிரில், அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன், நான்லாம் வச்சு நாங்களுமே ஷேர் பண்ணி சூப். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சூப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் சூப்லேயே எண்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. ஆனால் நான் அன்னைக்கு சூப்பில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பில் தான் எண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஐட்டமாக வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா சூடாக செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சேனலில் இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு விளாக்லையுமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் டைம் இருக்கும் போது என்னோட சேனலில் உள்ள நிறைய வீடியோஸ் வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு இந்தியா போயிருந்தேன். ஸோ அந்த விலாகுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் ட்ராவலிங், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.